السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. இவை சூரா ஹஷ்ருடைய இரு வசனங்கள். அதன் மொழியாக்கம் இதுவாகும்: நம்பிக்கை கொண்டவர்களே, இறை அச்சத்தை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்காக நாளைக்கென என்ன அனுப்பியுள்ளன என்று பார்க்கட்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிகின்றான். மேலும் அல்லாஹ்வை மறந்தவர்களைப் போன்று ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ் அவர்களை தம்மை தாமே மறந்து போக செய்துவிட்டான். இவர்களே தீயவர்கள். ஒவ்வொரு தீமை மற்றும் பாவத்தின் வேர் அந்த பாவங்களை சாதாரணமானவையாக கருதி அவற்றிலிருந்து விலக முயற்சி செய்யாமையாகும். அல்லது அவற்றை பற்றி கவனம் செலுத்தாமல் இருப்பதாகும். இதுவே பொதுவாக காணப்படுகிறது. இந்த எச்சரிக்கையின்மைதான் மனிதனை பெரும் பாவங்களில் பீடிக்க செய்கிறது. பிறகு மனிதன் சிறிது சிறிதாக நன்மைகளை மறந்து விடுகின்றான். ஒரு நம்பிக்கையாளர் பெற வேண்டிய நன்மைகளின் உயர்தரத்தை மறந்து விடுகின்றான். அல்லாஹுவை பற்றிய பயம் குறைந்து போகிறது. இறை அச்சத்தை விட்டு தூரம் சென்று விடுகின்றான். மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையின் மீது முழுமையான ஈமான் இருப்பதில்லை. ஒரு நம்பிக்கையாளரின் வாதம் செய்பவராக இருந்த போதிலும் அவர் ஈமானை விட்டு தூரம் போய்விடுகிறார். அல்லாஹ்வின் பார்வையில் பிறகு அவர் நம்பிக்கையாளராக இருப்பதில்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மூமியனுக்கு இதன் பக்கமே வழிகாட்டுகிறான். அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களிடம் மிகவும் அழுத்தமாக கூறுகின்றான், இன்றைக்காகவும் இவ்வுலகிற்காகவும் உலக சுகபோக ஆர்வங்களிலும் சொகுசுகளிலும்
அல்லது உறவினர்கள், நண்பர்களின் தொடர்புகள் ஆகியவற்றுக்காக மட்டும் கவலைப்படாதீர்கள். கவலைப்பட வேண்டிய விஷயமோ உங்களது நாளையாகும். और इस दुनिया की लाभ की दिलचस्पियों உங்களுடைய அல்லாஹ்வின் மீதான ஈமானின் தரம், அவனுக்காக தக்வாவை மேற்கொள்வது ஆகியவை ताल्लुकात की फिक्र உங்களது முன்னுரிமை பெற்றவையாக के जो फिक्र करने वाली இருக்க வேண்டும். உங்களது மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை, உங்கள் கணக்கெடுப்பு குறித்த ஈமான் तुम्हारा ஆகியவை உங்கள் கவலையின் மைய பகுதியாக இருக்க வேண்டும். और அது இருந்தால் அப்போது உங்கள் நல்லொழுக்கம் तरजीह முன்னேற்றம் அடையும். तुम्हारा मरने के बाद की जिंदगी அது வெறும் மேலோட்டமான நல்லொழுக்கமாயிராது. மாறாக ईमान तुम्हारी फिक्र का मरकज होना चाहिए. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதை லட்சியமாக கொண்டதாக இருக்கும். तो तभी तुम्हारी हकीकत உங்கள் ஆன்மீக முன்னேற்றம், நான் நம்பிக்கையாளனாவேன் என்ற உங்கள் வாதம் ஆகியவை अखलाक नहीं होंगे, நாளையின் மீது बल्कि உங்கள் கவனம் இருக்கும்போதுதான் உண்மையாகும். मकसूद लिए हुए होंगे. உங்களது உறுதியான, तरक्की சுயநலமற்ற, ये दावा உண்மையை அடிப்படையாக கொண்ட இறை இருப்பின் மீதான நம்பிக்கை ஆகியவை की होगा நாளையை முன்னிறுத்தி அல்லாஹ்வின் திருப்தியை பெற முயற்சிக்கும் போதுதான் உண்மையாக இருக்கும். तुम्हारा यकीनी ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நான் ஓதிய அந்த முதல் வசனத்தில், நம்பிக்கை கொண்டவர்களே, இறைவனுக்கு அஞ்சுங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் மறு உலகிற்காக என்ன பொருளை அனுப்பினோம் என்று பார்க்கட்டும். जब अपने कल को सामने रखते हो நன்கறிந்தவனும் உற்று நோக்குபவனும் ஆகிய இறைவனுக்கு அஞ்சுங்கள். அவன் உங்கள் செயல்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். और उसके हुक्मों पर अमल करने के அதாவது அந்த இறைவன் மிக बारे में फरमाते हैं நன்றாக அறிந்தவனும் लियात में உங்கள் செயல்களை பார்க்கின்றவனும் ஆவான். कि ए ईमान எனவே खुदा से உங்களது செல்லாத செயல்களை அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான். तुम में से देखता रहे எனவே அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை நம்மில் ஒவ்வொருவரும் மிகவும் முயன்று புரிவது அவசியமாகும். और उस खुदा से डरो जो खबीर அல்லாஹ்வுடைய அச்சத்தை மேற்கொண்டவாறு நாம் நமது அமல்களை கவனித்து வர வேண்டும். यानी वो खूब जानने वाला और परखने वाला है. நமது நாளையை சீர்படுத்தும் விஷயங்களை கவனிக்க வேண்டும். इसमें कबूल नहीं करेगा. बस अल्लाह ताला के इस हुक्म को हम में से हर एक को बड़े அல்லாஹ் தஆலா நமது உள்ளத்தின் ஆழம் வரை பார்க்கக்கூடியவன். அவனுக்கு நம்மை பற்றி அனைத்தும் தெரியும். कि अल्लाह ताला का तक़वा इख्तियार करते हुए மேலோட்டமான காரியங்களை கொண்டு அவனை ஏமாற்ற இயலாது. उन बातों पर नजर रखें जो ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் கூறியது போன்று செல்லாத காரியங்களை அவன் பிரித்து விடுவான். जो हमारे दिलों செல்லாத நற்கர்மங்களை ஏற்க மாட்டான். और उसे हमारा सब इल्म है. उसको ஆகவே ஒரு நம்பிக்கையாளருக்கு बातों से இது மிகவும் கவலை கொள்ளத்தக்க இடமாகும். जो सती बातें அவர் தனது நாளையை குறித்து கவலைப்பட வேண்டும். फरमाया அங்கு நமது செயல்கள் கணக்கெடுக்கப்பட உள்ளன. खोटे अमाल वो कबूल नहीं करेगा. நம்பிக்கை இல்லாதவர் போன்று நாம் இவ்வுலகையே எல்லாம் என்று இருந்துவிடக்கூடாது. बड़ा फिक्र का मुकाम है. மாறாக உண்மையான வெற்றியை பெறுவதற்காக தக்வாவின்படி நடக்க வேண்டும். जहाँ ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மசீஹ் கூறுகிறார்கள், இம்மை மற்றும் மறுமையின் வெற்றிக்கான ஒரு ரகசியத்தை அல்லாஹ் கூறுகின்றான். அது மனிதன் நாளையை பற்றி இன்று கவலைப்பட வேண்டும் என்பதாகும். के लिए तकवा पर चलें. அதுகொண்டு உலகமும் சரியாகும், மறு உலக வாழ்க்கையும் சரியாகும். तलान हो பிறகு அன்னார் கூறினார்கள், பரிசுத்த குர்ஆனின் போதனையான வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், இதன்படி அமல் செய்வதன் மூலம் மனிதன் आज करे உலகில் வெற்றி பெறுவது மட்டுமன்றி மறு உலகிலும்
இறையருளால் வெற்றி பெறுகிறார். और आखिरत की जिंदगी में भी संवार पैदा இன்றிலிருந்தே அந்த உறுதியான வீட்டிற்கான ஆயத்தங்களை தொடங்காதவரை நாம் ஒருபோதும் मुकद्दमत लेगा மறு உலகின் வாழ்விற்கான சாதனங்களை பெற இயலாது. से ना सिर्फ इंसान दुनिया में कामयाब होता है बल्कि उक़बा में भी खुदा के फजल से सुरखरू होता है. இந்த சான்றுகளிலிருந்து நான் கூற வருவதாவது, இந்த வசனத்தை நாம் நிகா குத்துபாவிலும் ஓதுகிறோம். இது நிகா குத்துபாவில் से ஓதப்படுகின்ற करार के लिए வசனங்களுள் கடைசியாகும். அல்லாஹ் தஆலா நிகா குத்பாவில் ஓதப்படுகின்ற வசனங்களில் से பல்வேறு விஷயங்களின் பக்கம் கவனமூட்டியவாறு, ये आयत உங்கள் கருப்பை தொடர்பான உறவுகளை கவனத்தில் கொள்ளுங்கள் என்றும், இந்த சம்பந்தத்தின் மூலம் ये निकाह உங்களுக்கு ஏற்பட உள்ள பொறுப்புகளையும் கவனம் வையுங்கள் என்றும், सबसे आखिरी உண்மையை கடைபிடியுங்கள், அதன் மூலம் நன்மைகளை பேணவும் खुतबे में पढ़ी जाने உறவுகளை பேணவும் உண்மையை கடைபிடிக்கவும் வாய்ப்பு ஏற்படும் என்றும் கூறுகின்றான். को जो दिलाकर அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் கட்டளைகளின்படி நடங்கள், का भी ख्याल रखो அதில்தான் உங்கள் வெற்றிக்குரிய வாழ்வு இருக்கிறது. होने वाली हैं उनका भी ख्याल रखो. सच्चाई பிறகு மேலும் அழுத்தம் தந்தவாறு, इसके जरिए से नेक अमाल की நீங்கள் நாளையின் மீது பார்வையை செலுத்தினால் पर कायम रहोगे. அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் கட்டளைகளின் மீதும் கவனம் இருக்கும். इसमें तुम्हारी कामयाब இப்போது அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் எண்ணற்ற கட்டளைகள் உள்ளன. नजर रखोगे तो अल्लाह குடும்ப விவகாரங்களில் और उसके रसूल அதனை அழகுபடுத்தவும் அதில் வழிகாட்டல்கள் உள்ளன. மனிதன் அதனை சிந்தித்தால் மனிதனுக்கு பலன் கிடைக்கும். अब अल्लाह ताला முதலாவது खलीफा கூறியது போன்று, और अहकामात அதனால் உலகமும் சரியாகும், மறு உலகும் சரியாகும். आइली मामलात को खूबसूरत बनाने में किरदार अदा करते हैं. अगर इंसान गौर करे இவ்வுலகின் வீட்டு விவகாரங்களும் इंसान சொர்க்கத்திற்கு எடுத்துக்காட்டாக ஆகிவிடும். जैसा कि हस्री அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அமல் செய்வதால் மறு உலகின் வெகுமதிகளும் கிடைக்கின்றன. और उक़बा भी समझ जाएगी. பிறகு அவை அத்துடன் நின்று விடுவதில்லை. इस दुनिया में அதனால் சந்ததிகளும் जिंदगी भी நன்மையின்படி செல்பவர்களாகி விடுவர். அவர்கள் के हुक्मों पर தமது நாளையை மட்டும் சரி செய்பவர்களாயிருப்பதில்லை, மாறாக வருங்கால தலைமுறையின் நாளையையும் கூட சரியாக்குவதற்கு உத்தரவாதம் ஏற்பட ஓர் உண்மையான நம்பிக்கையாளர் முயற்சி செய்வார். औलाद भी இன்னும் சொல்வதாயின் चलने वाली होगी. உத்தரவாதம் கிடைத்தே விடுகிறது. सिर्फ अपनी कल नहीं संवार रहे होंगे बल्कि अगली नस्ल की कल की भी एक हकीकी मोमिन जमानत बनने की कोशिश करेगा. பொதுவாக பிறகு வருங்கால தலைமுறை நன்மையின் மீது அடி வைப்பவர்களாகி விடுவர். फिर आइंदा नस्ल भी ஆகவே அந்த வீடு, அந்த குடும்பம் कदम मारने वाली சின்ன விஷயங்களுக்காக தமது வீடுகளை அழித்துக் கொண்டிருப்போர் அல்லாஹ்வுடைய கட்டளையின் மீது ஆய்வு செய்பவராகவும் को அதனை செயல்படுத்துவோராகவும் ஆகிவிட்டால் அவர்களின் வீட்டின் நிம்மதிக்கு உத்தரவாதம் கிடைப்பது மட்டுமன்றி அவர் தம் குழந்தைகளுக்கு சரியான பயிற்சி மற்றும் அவர்களை தக்வாவில் வழி காட்டுபவர்களாகவும் ஆகிவிடுவர். घरों के सुकून के दामन हो जाएंगे. அவர்களின் வாழ்வை சீர்படுத்துபவர்களாகிவிடுவர். और இன்னும் சொல்வதாயின் இவ்வுலகிலும் மறு உலகிலும் रहनुमाई இறைவனின் வெகுமதிகளை பெறுபவர்களாகிவிடுவர். ஆகவே और उनकी जिंदगी சின்ன சின்ன விஷயங்களுக்காக, बन जाएंगे. உலக காரியங்களுக்காக தமது வீட்டை அழித்துக் கொண்டிருப்போர் யோசிக்க வேண்டும். इनामात வருங்கால சந்ததிகள் உங்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, மாறாக ஜமாத் மற்றும் நாட்டின் சொத்துக்களாவர். बस ऐसे அவர்களுக்கு சரியான வழியை காட்டுவது பெற்றோரின் கடமை. सिर्फ பெற்றோர் தம்மை தாமே அல்லாஹ் ரசூலின் கட்டளைக்கு ஏற்ப நடக்க முயற்சிக்கும் போதுதான்
இது நடக்க முடியும். अगली नस्लें அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அதற்கு வாய்ப்பு தருவானாக. बल्कि जमात और कौम का भी सरमाया है। उनको सही रास्ते दिखाना माँ बाप का काम, और ये तभी हो सकता है இது ஓர் அம்சமாகும். இதன் பக்கம் கவனம் செலுத்துமாறும் அமல் செய்யுமாறும் ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹ் தாலா கவனம் ஊட்டியுள்ளான். அதன் மூலம் அவர்களது சந்ததிகளின் உலகம் மற்றும் மறுமையையும் சீர்படுத்த இயலும். ये तो एक पहलू है நமது வாழ்வில் எண்ணற்ற சந்தர்ப்பங்கள் உள்ளன. कोशिश करने की तरफ, நாம் அதில் தக்வாவை மேற்கொள்ளாமல் இருந்து விடுகின்றோம், अमल करने की तरफ, மறுமையை கவனிப்பதில்லை. अपनी और बच्चों की दुनिया व आखिरत संवार सके। உலக வசதி வாய்ப்புகள், தேவைகள் ஆகியவற்றையே எல்லாம் என்று கருதிவிடுகிறோம். वाक़े आते हैं जब हम உலகின் ஆதரவுக்கு அல்லாஹ்வின் ஆதரவை விட நம்மை அறியாமல் முதன்மை தந்து விடுகிறோம். इस दुनिया के वसाइल பிறகு நமது பலகீனத்தின் காரணத்தால், அசட்டையின் காரணத்தால், சோம்பலின் காரணத்தால் को இவ்வுலகத்திலும் हारों पर எதிர்காலத்தை அழித்துக் கொள்கிறோம். तरजीह देते हैं। இவ்வுலகின் நாளையையும் அழித்துக் கொள்கிறோம், नाअहलियों की மறு உலகின் நாளையையும் அலட்சியம் செய்து விடுகிறோம். इस दुनिया के இதனால் எத்துணை பயங்கர விளைவு ஏற்படும் என்று சிந்திப்பதில்லை. इस दुनिया में जो अपनी कल है उसको भी बर्बाद करते हैं, और अगले जहान की कल को भी ஹஜ்ரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் ஒருமுறை சுருக்கமான சொற்களில் இவ்வாறு கவனமூட்டினார்கள்: सोचते ஒரு மோமின் ஒரு வேலையை செய்வதாயின் அதன் இறுதி முடிவை முதலில் சிந்திக்க வேண்டும், அதன் முடிவு என்னாகும் என்று अव्वल ने एक दफा கூறுகிறார்கள். மனிதன் கோபத்தின் வேளையில் கொன்றுவிட நினைக்கிறான், ஏசுகிறான். जो काम करे ஆனால் அதன் விளைவு என்னாகும் என்று யோசித்தால் தக்வாவின் பக்கம் क्या क्या होगा। அடியெடுத்து வைக்க வாய்ப்பு கிடைக்கும். फरमाते हैं कि इंसान गजब के वक्त कत्ल कर देना चाहता है, गाली निकालता है, எல்லா தீமைகளும் பாவங்களும் நம்மிடமிருந்து வெளிப்பட காரணம் என்னவென்று பார்த்தால் इस असल को मद्देनजर அவற்றை செய்யும் பொழுது நமது மூளையில் तो तकवा पर ஷேத்தான் புகுந்து விடுகிறான் என்பதுதான். अगर हम देखें तो तमाम बुराइयां और तमाम गुनाह விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் रद्द होते हैं। அப்பணி நடந்து விடுகிறது. करते वक्त हमारे दिमाग में சில வேளைகளில் மட்டுமே கொலை செய்பவர்கள், இன்ன பிற பாவங்களை செய்பவர்கள் वाह होकर நாளைய விளைவுகளை சுயமே ஒப்புக்கொண்டு அதன் விளைவை பெறுவதற்காக தம்மை ஒப்படைத்து விடுகிறார்கள். गरी करने वाले या गुनाह कर ஆனால் எஞ்சிய பிற அறிவுள்ள மனிதர்கள் இந்த பைத்தியக்கார நிலையிலிருந்து வெளிவந்து தம்மை தாமே அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள். ऐसे लोगों की जुनून की कैफियत जो खुद ही पेश करते हैं तकरीबन मुस्तकिल कैफियत है। குற்றம் செய்யும் வழக்கம் உள்ளவர்களின் விவகாரம் தனி. आम अकल वाला इंसान இங்கு அத்தகைய மக்களை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. அதாவது பாவத்தை வழக்கமாக கொண்டிருப்பவர்கள் அல்லது முற்றிலும் பைத்தியங்கள் பற்றி இங்கு பேசவில்லை. மாறாக ஈமான் கொண்டிருப்பதாக வாதம் செய்பவர்களை பற்றி கூறுகின்றான். ऐसे लोगों की மோமியனுடைய அடையாளம் நாளையை கவனத்தில் கொள்வது. बल्कि ईमान का ஹஜ்ரத் खलीफतुल मसीह अव्वल वाला फरमाता है விளைவை பற்றியும் कि मोमिन की நாளையை பற்றியும் कल पर नजर रखना। சிந்தனை எவ்வாறு உருவாகும் என்று விளக்கும் போது கூறினார்கள்: வல்லாஹு ஹபீரும் பிமா தாமலூன் என்ற கருத்தில் கவனம் செலுத்துங்கள். या कल पर நீங்கள் செய்வதை रखने का ख्याल அல்லாஹ் உற்று நோக்குபவனாவான். नजर रखिए। மனிதன் உறுதியாக के लिए ஒரு உற்று நோக்கக்கூடிய நன்கறிந்த ஒரு அரசர் இருக்கிறார் என்றும் कि वल्लाह அவர் எல்லா தீய செயல்கள், கட்டுப்படாமை, जो काम तुम करते हो சூழ்ச்சி, अल्लाह ताला को उसकी அலட்சியம், சோம்பேறித்தனம் ஆகியவற்றையும் பார்த்து अगर ये यकीन रखे அதற்கு தண்டனையும் தருவார் என்றும் நம்பினால் அவர் தப்ப முடியும். बादशाह है, அத்தகைய ஈமானை உருவாக்குங்கள். बदकारी, दगा, फरेब பலர் இருக்கிறார்கள், पहली को देखता है தமது கடமைகள், और उसका बदला பணிகள்
உடல் உழைப்பு போன்றவற்றில் சோம்பல் காட்டுகிறார்கள். आपने फरमाया அவ்வாறு செய்வதால் அவ்வுணவு ஹலாலாக இருப்பதில்லை. ஏனெனில் உலக விவகாரங்களில் ஒருவர் சோம்பல் காட்டுகிறார், கடமையை செய்வதில்லை என்றால் सुस्ती करते हैं, அவர் தனது நாளையை அழித்துக் கொள்கிறார். रिस्क हलाल नहीं रहता. அதன் மூலம் அவர் பெற்ற உணவும் அவருக்கு ஆகுமானதாக இல்லை, अदा नहीं करते, ஏமாற்றி பெற்ற உணவாகும். उसका मतलब है उन्होंने ஆகவே நாளையை பற்றி கவனம் மூட்டுகிற இந்த வசனம் மிகவும் பரந்த பொருள் கொண்டது. ये धोखे का रिस्क है. ஒரு உண்மையான மூமினின் ஒவ்வொரு அடியிலும் आयत அவனது பாதத்தை பிடித்து रखने की तरफ பாவம் செய்வதிலிருந்து அவனை वसत रखती है தடுத்து விடுகிறது. और हर कदम पर ये एक हकीकी मोमिन के எனவே இந்த உறுதியை நாம் நமக்குள் உருவாக்க வேண்டும். कमजोरी அல்லாஹ் தாலா गुनाह की तरफ भी நமது ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று உறுதி கொள்ள வேண்டும். बस ये यकीन हमें अपने अंदर पैदा करना நாம் சாதாரணமானது என்று கருதி கொண்டு சிறு லாபம் ஈட்டுவதற்காக செய்யும் காரியங்கள், इस यकीन पर हम பணியில் காட்டுகின்ற மெத்தனங்கள் அல்லது ஒப்பந்தப்படி பணியை முடிக்காமல் வேண்டுமென்றே நீட்டுகிறோம் அல்லது அதன் மூலம் ஒருவருக்கு அழுத்தம் தந்தால் நமக்கு இன்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி செய்கின்றோம் என்றால் அத்தகைய விஷயங்கள் இறைவனுக்கு பிடிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். मुनाफा कमाने के लिए कर रहे हैं या अपने काम में सुस्ती दिखा रहे हैं, இறைவனுக்கு அது பிடிக்காத போது முதலாவது खलीफतुल मसीह சொன்னது போன்று पूछकर அதற்கு பதிலடி கிடைக்கும். कि शायद इस रिया அவனது பதிலடி किसी को दुआओं में தண்டனையில் வடிவில்தான் ஏற்படும். मजीद मुफाद उठा सकें. तो याद रखें ऐसी बातें खुदा ताला को पसंद नहीं, और जब खुदा ताला को पसंद नहीं ஆகவே மோமின் நாளையை பற்றி கவனத்தில் கொள்வார் என்று கூறி சாதாரண வீட்டு விவகாரங்கள் தொடங்கி சமூக, தொழில் ரீதியான, நாட்டளவிலான, உலகளாவிய அளவில் என எல்லா விவகாரங்களிலும் घरेलू मामला தக்வாவின்படி நடக்க கவனமூட்டிவிட்டான். माशरती कारोबार ஒருவர் தக்வாவின்படி, இறை அச்சத்தின்படி நடக்கவில்லை என்றால் मामलात पर ஒன்றை கவனத்தில் கொள்ளட்டும், तवज्जो दिला दी. இறைவனது பிடியில் அத்தகைய மனிதன் வருவார். மனிதன் बात को भी जहन உலக விவகாரங்களுடன் இதற்கு தொடர்பில்லை என்று கருதிவிட வேண்டாம். में इंसान आएगा மோமீன் தக்வாவை மேற்கொள்ள கட்டளை உள்ளது. कि दुनिया எல்லா உலக மார்க்க காரியங்கள் அனைத்திலும் இறைவனது வழிகாட்டலுக்கு ஏற்ப செய்வது தக்வாவிற்கு மிகவும் அவசியமாகும். में तमाम दीनी और दुनियावी कामों को மனிதன் சில வேளைகளில் உலக நஷ்டங்களின் சோதனையில் இருந்து தப்ப முயல வேண்டும் என்று நினைக்கிறான். பொருளாதார லாபம் அடைய வேண்டும், इंसान बाज बात समझ அதற்காக எந்த வழிமுறையை கடைபிடித்தாலும் சரி என்று நினைக்கிறான். ஏமாற்றி அதன் மூலம் பயன் பெறுகிற அனைத்து காரியங்களும் மார்க்கத்திலிருந்தும் ஈமானிலிருந்தும் தூர விலக்கக்கூடியவையாகும். लेकिन याद रखना चाहिए कि कोई ऐसा तरीक जिससे धोखा दे வெளிப்படையான உலக விவகாரம் किया जाए மார்க்க சோதனையாகி விடுகிறது. और ईमान से दूर ले जाने वाला है. நான் ஏற்கனவே கூறியது போன்று சிறிது சிறிதாக அது மார்க்கம் மற்றும் இறைவனிடமிருந்து தூர இட்டுச் சென்று விடுகிறது. और जैसा कि मैंने पहले कहा कि आहिस्ता आहिस्ता எனவே ஒரு மோமீன் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், इसीलिए एक मोमिन को हमेशा याद रखना चाहिए மார்க்க சோதனை உலக சோதனையை விட மிகவும் அதிகம். जिसके नतीजा में दुनिया और आखिरत दोनों बर्बाद हो जाती हैं. அதன் விளைவால் உலகம் மறுமை इस सोच இரண்டும் அழிந்து போய் விடுகின்றன. को टटोलते रहना चाहिए எனவே நாம் और हर काम के இந்த சிந்தனையோடு நமது உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். कि खुदा ताला की ஒவ்வொரு பணியின் விளைவையும் பார்க்க வேண்டும். காரணம், எனது எல்லா பணிகளின் மீதும் हो जाए இறைவனது பார்வை உள்ளது. हकीकी இந்த சிந்தனை உருவாகிவிட்டால் ஒரு மோமின்
உண்மையான மோமினாகி விடுகிறார் அல்லது ஆவதன் பக்கம் அடியெடுத்து வைக்கிறார். इस मयार को देखने के लिए किसी जमाती या ज़ैली तंजीम के இந்த தரத்தை பார்ப்பதற்காக எந்த கிளை அமைப்பின் ரிப்போர்ட் பாரத்தையும் பார்க்கவோ அதனை சார்ந்து நிற்கவோ தேவையில்லை. ஒவ்வொருவரும் சுயமே தம்மை ஆய்வு செய்து பார்க்க முடியும் அந்த தரம் இருக்கிறதா என்று. कि हर काम का ஒவ்வொரு பணி செய்யும் முன் ख्याल आए இறைவன் எனது இப்பணியை பார்க்கிறான் என்ற எண்ணம் வர வேண்டும். நான் நல்ல எண்ணத்துடன் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக பணி செய்கிறேன் எனில் அல்லாஹ்வுடைய பன்மடங்கு ஆக்கி தரும் வாக்குறுதி உள்ளது, கூலியை வழங்குவதாக வாக்குறுதி உள்ளது. எண்ணம் தவறென்றால் நான் இறைவனின் பிடியின் கீழ் வர இயலும் என்று மனிதன் யோசிக்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் அத்தகைய சிந்தனையுடன் நமது கட்டளைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றினால், அதற்காக முயன்றால் ஜமாத்தின் பொதுவான தக்வாவின் அளவுகோலே உயர்ந்துவிடும். जिम्मेदारियां अदा करेगा और उसके लिए தக்வாவின் அளவுகோல் तो जमात को உயர்ந்துவிட்ட நிலை ஜமாத்தில் கூட தன்னாலேயே தென்படும். தர்பியத்து துறைக்கும் பிரச்சனை இருக்காது. உமுரேயாமா பொது விவகாரத்துறை அல்லது கசாவுக்கு பிரச்சனை இருக்காது. மற்ற துறைகளுக்கும் நினைவூட்டலுக்கே தேவை இருக்காது. ஆகவே நமது உள்ளங்களை எப்போதும் காலையும் மாலையும் அலசி பார்க்க வேண்டும். ஷைத்தானுடைய தாக்குதல்களில் இருந்து நஃப்ஸை பாதுகாக்க பெரும் முயற்சி தேவை. बस अपने दिलों को हर वक्त सुबह शाम टटोलते रहना चाहिए அதனை மறப்பதன் மூலம் और शैतान ஷைத்தானிய வேலைகளை செய்கிறார். को बचाने की இறைவனை மறந்தவர் ஷைத்தானிய வேலையை செய்கிறார். நாளையை பற்றிய சிந்தனை இல்லையெனில் ஷைத்தான் தான் அதனை மறக்கடிக்கின்றான். इस बात को भुलाने இறைவன் உன்னை பார்க்கிறான் என்பதை மறந்துவிடு என்று ஷைத்தான் கூறுகிறான். तो शैतान ही நாம் ஆய்வு செய்தால் कल की अगर फिक्र ना எனது பணிகளை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை நிறைய பேரிடம் இல்லை. हो ये शैतान ही है जो ये कहता है इस बात को भूल जाओ कि खुदा ताला तुम्हें देख रहा है. இதன் விளைவு என்ன ஏற்படும்? हम जायजा लें இவை அனைத்திற்கும் காரணம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஷைத்தான் மனித இரத்தத்துடன் சேர்ந்து அவனது உடலில் ஓடுகிறான். क्या हो सकता है. பெரும்பாலான நோய்கள் மனிதனுக்கு நஷ்டம் ஏற்படுத்த காரணம் जैसा कि आंध्र ஏதாவது காரணத்தால் இன்ஃபெக்ஷன் ஆகிவிடுகிறது என்றால் इंसान के खून के साथ இரத்தத்தில் அது சுற்றி கொண்டிருக்கிறது. சிறிது சிறிதாக ஒரு கட்டத்தில் बीमारियां உடலில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. जाती हैं कि ये किसी वजह से மனிதனுக்கு ஆரம்பத்தில் தெரியாது தன்னை இன்ன நோய் தாக்குகிறது என்று. இன்னும் சொல்வதாயின் तो बढ़ती हैं और ரொம்பவும் எச்சரிக்கையாக இருந்து டாக்டரிடம் போனால் கூட ஆரம்ப கட்டத்தில் इंसान को शुरू சில டாக்டர்களுக்கும் கூட இவரது में हमला करती है. உள்ளில் இந்த நோய் இருக்கிறது, இரத்தத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் போய்விடுகிறது. के बाद वो डॉक्टर के पास जाए भी அந்த நோய் வரும்பொழுது நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒருவருக்கு மற்றவரிடமிருந்து நோய் தொற்றவும் செய்கிறது. இன்றும் கூட பல நோய்கள் பரவியுள்ளன. और ये बीमारियां आती ஆரம்பத்தில் அது தெரியாது, हैं. मैंने कहा அது பரவிய பிறகு தெரிய வருகிறது. खुदा में बाज दफा ஆனால் மிகவும் ஆபத்தான விஷயம் ऐसी बीमारियां लगती இக்காலத்தில் ஆன்மீக நோயாகும். हैं. और आज भी हम देखते हैं बहुत सारी वबाएं फैली हुई हैं जिनका शुरू में पता नहीं लगता, தற்போது பெருமளவில் पता लगता है. இவை பரவியுள்ளன. ஆன்மீக நோயின் வைரஸ் எத்தகையதென்றால் जो सबसे खतरनाक चीज है மனிதனுக்கு தெரியவும் செய்யாது. जमाने में, ஷைத்தான் எவ்வாறு நமது இரத்தத்தில் நுழைந்தான், इस जमाने में ஆன்மீக நோயை रूहानी बीमारियां அதிகமாக்க தொடங்கினான் என்று தெரியாது. ஷைத்தான் இரத்தத்தில் சுற்றுவதால் வருகிற ஆன்மீக நோய் कि किस वक्त உடல் நோயை விட ஆபத்தானது என்பதற்கு காரணம், உடல் நோயின் போது உடலில் தாக்கம் தென்படுகிறது.
உடல் களைப்பு ஏற்படுகிறது, மந்தமான நிலை ஏற்படுகிறது, खून में गर्दिश करने சிறிது சிறிதாக வேதனை அதிகமாகிறது. மனிதன் சுயம் உணர்கிறான், நான் நோயுற்றுள்ளேன் என்று. से ज्यादा खतरनाक है டாக்டரிடம் போகிறான், कि जिस्मानी எனக்கு மருந்து தாருங்கள் என்று கேட்கிறான். हाथ पड़ने शुरू होते हैं, ஆனால் ஆன்மீக நோய் टूटना शुरू हो जाता ஆபத்தானது என்பதற்கு காரணம் மனிதன் அல்லாஹ்வை விட்டு है। इंसान खुद महसूस करता है தூர விலகும் போது और डॉक्टर के पास ஷேத்தானின் தாக்குதலின் கீழ் வருகிறான். जाता है कि मैं बीमार हूँ, दवाई दो मुझे। அப்போதும் கூட சுயம் நோயாளி என்று உணர்வதில்லை, மாறாக தன்னை ஆரோக்கியமானவன் என்று கருதுகிறான். अल्लाह ताला से அவனது நண்பர்கள், அனுதாபிகள் शैतान के இவன் நோயாளி என்று உணர்ந்து அவனுக்கு புரிய வைக்கிறார்கள். भी खुद को நண்பர்கள் சொன்ன பிறகும் கூட, நோய் आपको உச்சபட்ச அளவை தொட்ட பிறகும் கூட लेकिन उसके தமது நண்பர்களையும் உறவினர்களையும் தான் தவறாக நினைக்கிறான். எனது நண்பர் தவறாக கூறுகிறார் என்று நினைக்கிறான். தம்மை முற்றிலும் ஆரோக்கியமானவராக கருதுகிறார். दोस्तों के कहने पर ஆகவே ஷேத்தானின் தாக்குதல், जो बीमारी की ஆன்மீக நோய் ஆகியவை உடல் நோயை விட மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் பல நேரங்களில் மனிதன் அதற்கு சிகிச்சை செய்வதற்கு தயாராக இருப்பதில்லை. खुद को बिल्कुल ठीक समझते हैं। बस शैतान का हमला रूहानी बीमारी और या रूहानी बीमारी जो है जिस्मानी बीमारी, பிறர் சிகிச்சை செய் என்று கூறினாலும் கவனம் ஏற்படுவதில்லை. क्योंकि बसा औकात ஆகவே ஒரு மோமீனுக்கு நோய் தாக்குதல் इंसान तैयार தொடுக்கும் முன் दूसरे तो முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். बस நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த சமுதாயத்தில் इससे पहले ஆன்மீக நோய் நிரந்தரமாக பெருமளவில் பரவியுள்ளது. எனவே நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கு நிரந்தரமான அமலும் தேவைப்படுகிறது. मुआशरे में நிரந்தர சிகிச்சையும் தடுப்பு முறைகளும் தேவை. मुस्तकिल இதுவே ஒரு உண்மையான மோமீனுக்கு தேவை. फैली हुई है। इसलिए அதற்காக அவர் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். मुस्तकिल अमल की भी जरूरत है और यही एक या मुस्तकिल எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், हिफ्ज़ मातकद्दम की जरूरत है। மோமீன் இறை அச்சத்திலிருந்து ஒருபோதும் வெறுமையாக இருக்க மாட்டார். के लिए जरूरी है ஆகவும் கூடாது. तो चाहिए ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரிவாயத்தில் வருகிறது, அவர்கள் இரவில் எழும்போது மிகவும் பணிந்தும் உருகியும் துஆ செய்வார்கள். भी अल्लाह ताला की खशियत और खौफ से खाली नहीं होता और ना होना चाहिए। हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम के मुतालिक रवायात में आता है ஒரு முறை ஹதரத் ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்கள் तो नहायज அன்னாரின் அந்நிலை கண்டு, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் மன்னித்து விட்டான், हजरत आयशा रज़ियल्लाहु अन्हा ने இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவை என்ன, மிகவும் பயந்து ஏன் துஆ செய்கிறீர்கள், आपकी इसकी हालत को देखकर अर्ज की உங்களுக்காக कि आपको இவ்வளவு பயப்பட வேண்டியது ஏன் என்று கேட்டார்கள். कर दिया है, आपको इतनी परेशानी की क्या जरूरत है, इतनी खशियत से अपने लिए दुआएं क्यों करते ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பதிலாவது, நான் கூறியது போன்று மனிதனது இரத்தத்தில் ஷேத்தான் இருக்கிறான் என்ற போதிலும் எனது ஷேத்தான் முஸ்லீம் ஆகிவிட்டான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருந்தார்கள். इंसान के खून में शैतान है। அதாவது आपने फरमाया ஏதாவது ஆன்மீக நோய் என்னை தாக்குமா என்ற கேள்விக்கு கூட இடமில்லை. ஆனால் அன்னார் கூறினார்கள், எனது ஈடேற்றமும் बीमारी இறை அருளால் தான் நிகழ வேண்டும். पैदा नहीं होता। எனக்கும் அவன் முன் எப்போதும் குனிந்திருக்கும் தேவை உள்ளது. खुदा ताला के फजल से ஆகவே ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் उसकी तरफ झुके रहने की जरूरत இவ்வளவுக்கும் பிறகு இந்த அளவுக்கு அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்றால், सल्लल्लाहु अलैहि वसल्लम பிறகு इस सब के बावजूद எனக்கு ஒவ்வொரு வேளையிலும் खशियत का इजहार எந்த நேரமும் நாளையை பற்றி கவனம் வைக்க வேண்டிய தேவையில்லை என்றும், मुझे பிறகு வேலை செய்து இறைவனது அருளை தேட வேண்டிய தேவையில்லை என்றும் எவர் கூற முடியும்? எனவே எப்போதும் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகும். बस हर वक्त होशियार रहने की जरूरत है। हर वक्त எப்போதும் தக்வாவின் மீது நடந்தவாறு अपने कामों
நமது பணிகள் மற்றும் நிலைகளை ஆய்வு செய்வது அவசியம். எப்போதும் அல்லாஹ்விடம் அவனது அருளை கேட்பது அவசியம். எப்போதும் உள்ளத்தில் இந்த எண்ணத்தை கொள்வது அவசியம், நான் எவ்வாறு எனது ஈமானை பாதுகாப்பேன் என்று. அதன் பக்கம் நான் ஓதிய அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கவனமூட்டியுள்ளான். இறைவனை மறந்துவிட்டவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். பிறகு இறைவன் தன்னைத்தானே மறக்க செய்து விடுவான். நான் ஏற்கனவே உதாரணம் தந்திருந்தேன். ஆன்மீக நோயாளி தன்னை நோயாளியாக கருதுவதில்லை. மாறாக அவர் மீது அனுதாபம் கொண்டவர் அவரை நோயாளி என்று கருதி அவருக்கு சிகிச்சை செய்விக்க முயற்சி செய்தால் அவர் திருப்பி அந்த அனுதாபம் கொண்டவரை பைத்தியக்காரர் என்று கருதுகிறார். ஆன்மீக நோய் அவரது நப்சை உற்று கவனிப்பதில் இருந்து பொருட்படுத்தாமல் ஆக்கிவிட்டது. விளைவு, அழிவு, நஷ்டம் தவிர வேறு எதுவும் பிறகு ஏற்படுவதில்லை. நினைவில் கொள்ள வேண்டும், பொதுவாக மனிதன் இறைவனை 3 வழிகளில் மறக்கிறான். அல்லது 3 வகை மக்கள் உலகில் தென்படுகின்றனர். அவர்கள் இறைவனை விட்டு விலகி இருக்கிறார்கள். 1, இறை இருப்பை மறுப்பவர்கள். இறைவன் என்று ஒன்று இல்லை என்று ஏளனமாக கூறுகின்றனர். இன்று அநேகர் இக்கொள்கையை கொண்டவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் தம்மை படித்தவர்கள் என்று கூறுகின்றனர். தமது கல்வியின் மீது பெருமிதம் கொள்கின்றனர். இவர் மீடியா மற்றும் இன்டர்நெட் போன்ற பல்வேறு வழிமுறை மூலம் இளைஞர்கள் மற்றும் பக்குவப்படாத உள்ளம் கொண்டோரை தமது கோட்பாட்டிற்கு ஈர்க்கின்றனர். 2வது பிரிவினர் இவர்களுக்கு எல்லா ஆற்றல்களும் கொண்ட இறைவன் மீது முழுமையான ஈமான் இல்லை. அவன் முன் ஒரு நாள் நிறுத்தப்படுவோம் என்றும் தமது அமல்களுக்கு பதில் தர வேண்டும் என்றும் ஈமான் இல்லை. இறைவன் இருக்கிறான் என்றும் ஈமான் இருப்பதாக அவர்கள் கூறுபவர்களாக இருக்கின்றனர். அந்த இறைவனே உலகை படைத்தவன், இறைவன் இருக்கிறான் என்றும் ஈமான் இருப்பதாக அவர்கள் கூறுபவர்களாக இருக்கின்றனர். அந்த இறைவனே உலகை படைத்தவன், அவனுக்கு கட்டுப்பட்டே ஒரு அமைப்பு உள்ளது என்றும் நம்புகின்றனர். இருந்தும் அவன் கூறியபடி அமல் செய்வதில்லை. 3வது பிரிவினர் உலக விவகாரங்களில் எந்த அளவுக்கு மூழ்கிவிட்டனர் என்றால் அதிலேயே இறைவனை மறந்துவிட்டனர். எப்போதாவது எண்ணம் வந்தால் தொழுவோம், துவா செய்வோம் என்றிருக்கின்றனர். ஆனால் முறைப்படி எதுவும் செய்வதில்லை. அல்லாஹ் தஆலா ஒரு நம்பிக்கையாளருக்கு 5 தொழுகைகளை ஒரு நாளில் கடமையாக்கி உள்ளான் என்பதில் கவனமில்லை. எவ்வாறு இருப்பினும் எவர் இறைவனை மறந்து விடுவாரோ அவர் இறுதியில் நல்லொழுக்கத்தை இழந்து விடுவார் என்பது உறுதியாகும். ஆன்மீக வீழ்ச்சியும் ஏற்படுகிறது. இறுதியில் மன நிம்மதியும் போய்விடுகிறது. உலக பணிகளில்தான் லாபம் இருக்கிறது என்பது இவர்களின் எண்ணம். எனவே அதனை முதலில் செய்யுங்கள், இறைவனுக்குள்ள கடமை பிறகு செய்யலாம் என்று நினைக்கின்றார்கள். ஏனெனில் உலக லாபங்கள், உலக சுகபோகங்கள் முதலில் தென்படுகின்றன. ஆனால் அல்லாஹ் கூறியது போன்று அத்தகைய மக்களுடன் இறைவன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்றால், இறைவன் அவர்களை தாமே மறக்குமாறு செய்துவிட்டான். அத்தகையோருக்கு மன நிம்மதி இருப்பதில்லை. ஆகவே மூமீன்களுக்கு அல்லாஹ் கூறினான், உண்மையான தக்வா உங்களிடம் இருக்கும் என்றால், நீங்கள் மூமீன்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய இருப்பின் மீது உறுதி இருந்தால், அவனது ஏகத்துவத்தின் மீது நம்பிக்கையும் உறுதியும் இருந்தால், அல்லாஹ் கட்டளையிட்டுள்ள நிபந்தனைகளின்படி வாழ்க்கையை கழியுங்கள். அது என்னவென்றால், ஒவ்வொரு பணியின் விளைவையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் ஒவ்வொரு செயலையும் பார்க்கின்றான் என்று உறுதி கொள்ளுங்கள். மனிதனுக்கு இந்த சிந்தனை இருக்கும் என்றால் ஒவ்வொரு பணியின் தரமும் மாறிவிடும்.
और इस यकीन மனிதன் சுயம் உணர்கிறான். ताला तुम्हारे இதனால் இறைவனது அருளும் அவருக்கு அதிகரிக்கின்றது. इंसान की ऐसी सोच हो तो फिर எனக்கு நினைவில் உண்டு, हर काम का हर கென்யாவுக்கு நான் சுற்றுப்பயணம் போயிருந்தபோது और इंसान அங்கு ஒரு ரிசப்ஷன் कि इस वजह ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. मुझ पर बढ़ रहे हैं। அங்கு உள்ள பழைய அரசியல்வாதி என்னை சந்தித்தார். मैं दौरे पर मैं गया हूँ। நான் 4வது खलीफத்துல் மஸீஹை சந்தித்துள்ளேன். एक पुराने सियासतदान அன்னார் எனக்கு ஒரு போதனை செய்தார்கள். அது எனக்கு மிகவும் பயன் தருகிறது என்று அவர் கூறினார். அந்த போதனையாவது, நீங்கள் ஒவ்வொரு பணியும் செய்யும் முன் இறைவன் என்னை பார்க்கிறான் என்று சிந்தியுங்கள் என்பதாகும். नसीहत ये थी உங்களது எல்லா காரியங்களையும் பற்றிய ரெக்கார்டு அவனிடம் உள்ளது என்பதாகும். अल्लाह ताला मुझे देख रहा है। அநேகமாக அவர் ஒரு கிறிஸ்தவர். அவருக்கு இதனால் பயன் ஏற்பட முடியும் என்றால், ஒரு உண்மையான மோமின் मुसलमान थे ये ईसाई இறைவனின் இந்த கவனமூட்டலில் இருந்து எவ்வளவு பயன் பெற முடியும்? அதாவது நீங்கள் உங்கள் பணியின் முடிவை கவனத்தில் கொள்ளுங்கள். हकीकी मोमिन நன்கறிந்தவனும் உற்று நோக்குபவனும் ஆகிய இறைவன் எனது ஒவ்வொரு பணியையும் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே நான் எனது ஒவ்வொரு பணியையும் அவனது திருப்தியை பெறுவதற்காக செய்ய வேண்டும். और ये हमेशा याद रखे कि अलीम व खबीर खुदा मेरे हर काम और हर இந்த யோசனை இல்லை என்றால், இறைவனை மறந்து விட்டீர்கள் என்றால், பிறகு இறைவன் கூறுகிறான், நீங்கள் பாவிகளில் சேர்க்கப்படுவீர்கள். काम को उसकी रजा के लिए करना है। अगर ये सोच नहीं होगी ஆகவே அல்லாஹ் ஃபாசிக் என்று கூறி ஈமான் கொண்டதாக வாதிப்பவர்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டான். தக்வாவின்படி நடக்கவில்லை என்றால், நாளை பற்றி கவலைப்படவில்லை என்றால், ईमान का दावा அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நடக்கவில்லை என்றால் ஃபாசிக்களில் சேர்க்கப்படுவீர்கள். ஃபாசிக் என்றால் இறைவனால் நிலைநாட்டப்பட்ட வரம்புகளை முறிப்பவர், और फासिक वो हैं பாவங்களில் பீடிக்கப்பட்டவர், கட்டுப்படுதலிலிருந்து வெளியில் வந்தவர், உண்மையிலிருந்து விலகியவர். रहने वाले हैं। நாம் आज से நம்மை பற்றி ஆய்வு செய்யவில்லை என்றால், आई से நமது பணிகளை இறைவன் கூறிய தரத்தில் வைக்க முயற்சி செய்யவில்லை என்றால், அது மிகவும் பயப்பட வேண்டிய இடமாகும். ताला के ஹதரத் முதல் खलीफத்துல் மஸீஹ் இப்பகுதியை விளக்கியவாறு ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், அத்தகைய மக்கள் போன்று ஆகிவிடாதீர்கள். அவர்களை பற்றி இறைவன் கூறுகின்றான், நசுல்லாஹ் ஃபான்சா மன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். ऐसे लोगों की तरह मत हो जाओ அம்மக்கள் ரஹ்மத்தும் தூய்மையின் தலையூற்றும் பரிசுத்தமானவனுமாகிய இறைவனை விட்டுவிட்டனர். தமது விஷமங்கள், தந்திரங்கள் ஆகியவற்றை, விதவிதமான சூழ்ச்சிகள் ஆகியவற்றின் மூலம் ஜெயித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். और अपनी शरारतों அதாவது மக்களின் பார்வையில் திறமையானவர்கள் என கருதப்பட முயற்சி செய்கின்றார்கள். हीला साजियों और रूबाहबाजी பிறகு அன்னார் கூறுகிறார்கள், பிரச்சனைகள் மனிதனுக்கு வருகின்றன. உண்ணல் குடித்தல் தேவைகள் உள்ளன, நண்பர்கள் உள்ளனர், பகைவர்களும் உள்ளனர். இந்த எல்லா நிலையிலும் ஒரு இரையச்சம் உடையவரின் சிறப்பு என்னவென்றால், அவர் இறைவனை விட்டு வழி தப்பிவிடக் கூடாது என்று அவருக்கு கவனத்தில் இருக்கும். அதாவது இறைவனுக்கு முன்னுரிமை தருகிறார். நண்பர்கள் பயன் தரும் பொருள்களின் மீது இறைவனுக்கு முன்னுரிமை தருகிறார். मगर इन तमाम हालतों में நண்பரை நம்பினால் பிரச்சனை வரும் முன் அவர் உலகிலிருந்து போய்விடலாம். ख्याल और लिहाज रखता है कि खुदा से बिगाड़ ना हो। அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டி உங்களுக்கு பயன்பட முடியாமல் போகலாம். அல்லது நீதிபதியை நம்பினால் அவர் மாறிப்போய் விடுவதும் சாத்தியம். मुमकिन है वो दोस्त அதன் மூலம் பயன் கிடைக்க முடியாமல் போகலாம். या और मुश्किल அல்லது உறவினர்களை நம்பினால் काबिल न रहे। அவர்கள் கஷ்ட வேளையில் உதவி தருவார்கள் என்று கருதினால், हाकिम पर भरोसा, நமக்கு தேவை ஏற்படும் பொழுது हाकिम की तब्दीली அவர்களிடமிருந்து பயன்பெற முடியாத தூரத்தில் அவர்களை இறைவன் போட்டுவிடலாம். और उन अहबाब और रिश्तेदारों को எனவே ஒவ்வொரு வினாடியும் कामिल भरोसा இறைவனிடமிருந்து தொடர்பை விட்டுவிடக்கூடாது. வாழ்விலும் மரணத்திலும் நம்மிடமிருந்து அவன் பிரிந்துவிடக்கூடாது. दूर डाल दे कि வாழ்வும் மரணமும் அவனுடனேயே இருக்க வேண்டும். बस हर ஆகவே खुदा ताला இறைவன் கூறுகின்றான், இறைவனிடமிருந்து தொடர்பை முறித்துக் கொண்டவர்கள் போன்று ஆகிவிட வேண்டாம்.
இதன் விளைவால் நீங்கள் துக்கங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்க மாட்டீர்கள், சுகம் பெற மாட்டீர்கள். மாறாக இறைவன்புறமிருந்து இழிவுடன் கூடிய அடியே கிடைக்கும். அந்த இழிவு நண்பரின் தரப்பிலிருந்து கூட வருவது சாத்தியமே. அல்லாஹ்விடமிருந்து தொடர்பை துண்டித்துக் கொள்பவர்கள் குழப்பவாதியும் தீயவரும் ஆவர். அவரிடம் உண்மையான ஈமான் இருக்காது. அவர்கள் ஈமானில் பக்குவப்படாதவர்கள் என்பதல்ல, மாறாக ஷஃபகத் அலா ஹல்கில்லாவும் இருப்பதில்லை. அதாவது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிடம் அவர்கள் பரிவு காட்டுவதில்லை. அவர்கள் இறைவனது கடமையையும் நிறைவேற்றுவதில்லை, மனிதனுடைய கடமையையும் நிறைவேற்றுவதில்லை. எனவே நம்மில் ஒவ்வொருவரும் நமது ஒவ்வொரு அமலையும் இறைவனது கட்டளைக்கு ஏற்ப செய்ய முயற்சிக்க வேண்டும். நமது தற்காலிக பயன்களுக்கு பகரமாக நாளையின் மீது கவனம் வைப்போமாக. அல்லாஹ் நமக்கு அதற்கு வாய்ப்பு தருவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.